அண்மை செய்தி V3 ஆன்லைன் டிவி நிறுவன மேலாளர் விஜயராகவனிடம் போலீசார் விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விஜயராகவனை விசாரணைக்கு அழைத்த போது நெஞ்சுவலி என கூறி மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், செய்தி குறித்த முழுவதும். வணக்கம். கோவையை மையமாக கொண்டு செயல்பட்டு வந்த அந்த V3 ஆன்லைன் டிவி என்ற நிறுவனத்தை நடத்தி வந்ததாக கூறப்படும் மதுரை தனக்கன்குளம் பகுதியைச் சேர்ந்த அந்த நிறுவனத்துடைய மேலாளரான விஜயராகவன் என்பவரை கோவை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். குறிப்பாக அவர் நேற்று இரவு திடீரென நெஞ்சுவலியின் காரணமாக, அதாவது நெஞ்சு வலிப்பதாக கூறி மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனால் இந்த விஜயராகவனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அந்த தகவல் அறிந்த 200க்கும் மேற்பட்ட அந்த பங்குதாரர்கள் இந்த மருத்துவமனையில நள்ளிரவே குவிய துவங்கினார்கள். இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறையினர் அந்த குவிந்த நபர்களை பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து செய்யுமாறு அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் அனைவரும் கலைந்து சென்றனர். மேலும் நள்ளிரவு முழுவதும் பார்த்திருந்தால் காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு வழங்கிய நிலையில நள்ளிரவு திடீரென பார்த்தீங்கன்னா அந்த கோவையைச் சேர்ந்த இந்த குற்றப்பிரிவு போலீசார் விஜயராகவனை கைது செய்து அவரை தற்போது கோவைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். குறிப்பாக அந்த விஜயராகவன் உடல் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தெரிய வந்தது. மருத்துவ பரிசோதனையில் தெளிவாக தெரிய வந்த நிலையில அவரை கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் தற்போது கோவைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். சமீபத்தில் இந்த V3 ஆன்லைன் டிவி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல புகார் அளித்த நிலையில அவர்களை தற்போது அந்த அடிப்படையின் காரணமாகவே தற்போது அவரை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.